அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாவீரன் என போற்றப்பட்ட பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார். ஆகஸ்ட் 15, 79வது சுதந்திர தினம். பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் அவர் பிறந்த தினம் என்று. என்னுடைய அகராதியில் முடியாது என்ற வார்த்தையே இல்லை என்று குறிப்பிட்டவர். நத்திங் இம்பாசிபிள் இன் மை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரான்சின் கார்சிகா தீவில் உள்ள அசாஜியோ நகரில் 1269 பிறந்தார். மன்னர் லூயியின் அந்த தீவுக்கான பிரதிநிதியாக பணியாற்றியவர் இவரது தந்தை. சிறுவயதிலேயே துணிச்சல் மிக்கவனாக திகழ்ந்தான் குழந்தை. தந்தை சொற்ப வருமானம் ஈட்டினாலும் கஷ்டப்பட்டு மகனை பிரான்சுக்கு அனுப்பி இராணுவ பள்ளியில் சேர்த்து விட்டார். அங்கு செலவுக்கு பணமின்றி கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் பொறுப்போடு படித்தார். பல வீர வரலாறுகளை படித்தார். பாருங்க, அங்கு செலவுக்கு பணமின்றி கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் பொறுப்போடு படித்தார். பல வீர வரலாறுகளை படித்தார். கணிதம், புவியியல், வரலாற்று பாடங்களில் சிறந்து விளங்கினார். போர் வீரனுக்கான பயிற்சியை முடித்துவிட்டு 2ஆம் நிலை லெப்டினண்டாக 1785 பதவியேற்றார். 1796 படைத்தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளை முறியடித்து புகழ் பெற்றார். பிரெஞ்சு மக்களின் பேராதரவுடன் 1804 35வது வயதில் பிரான்ஸ் மன்னராக முடிசூடிக் கொண்டார். போர்களில் வெற்றியை குவித்தார். இங்கிலாந்து நீங்களாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அதுவரை கலகமும் வறுமையுமாக இருந்த இந்த பிரான்சில் அமைதியும் வளமும் நிலவியது. அரசியல் பொருளாதார சட்டத்துறைகளில் அரசியல், பொருளாதாரம் மற்றும்